ஸ்டார்ட். ஓகே ஓகே. ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, நாள் முழுவதும் சந்தோஷமாக, எனர்ஜெட்டிக்காக, ஊக்கமாக, சக்தி ஓட்டமாக, ஆனந்தமாக, பக்க விளைவு இல்லாமல் சாதகன் எப்படி கடத்துவது? அதுல போர் அடிச்சிருது, இல்ல திடீர்னு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இங்கிட்டு இல்லாம அங்கிட்டு இல்லாம ஒரு சூனியா ஸ்டேஜ்ல நிக்க வேண்டியது இருக்கு, குழப்பம் வேற வந்துருது அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஏன் குழப்பம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல தனக்கான கொள்கை என்ன? என் சுதர்மத்துல நீங்க ஆன்மீகத்திலே எடுத்துக்கிட்டாலும் கர்ம யோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்கு, தியான யோகமும் இருக்கு. ஸோ தனக்கான கொள்கை என்ன அப்படின்ட்டு முழுமையா புரிஞ்சுக்கணும். இப்போ இப்போ எனக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஞானோத்தோ பக்தி. ஸோ ஞானோத்தோ பக்தி அப்படிங்கிறது எனக்கான கொள்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். யாரை ஃபாலோ பண்ண போறோம்? ஒரு குருவை ஃபாலோ பண்ண போறோம். எந்த கொள்கையை ஃபாலோ பண்ண போறோம்? ஞானேஸ்வரியை ஃபாலோ பண்ண போறோம். இது புரிஞ்சு போச்சு. இதுல எனக்கு கன்ஃபியூஷன் இல்லை. எனக்கு புத்திக்கு இதுதான் தெளிவு, இதுதான் எனக்கு வருது அப்படின்னு தெளிவாக ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது புரிந்த பிறகு குழப்பம் எங்கெல்லாம் வருது அப்படின்னா, இந்த மனசு இதுதான் உயர்ந்தது, இதுதான் புரிந்தது, இதுதான் நல்லதுன்ட்டு புத்தி புரிந்தத மனசு கஷ்டமா அனுபவிக்கும். தாழ்ந்ததுங்கிறத மனசு சந்தோஷமாக அனுபவிக்கும். உல்டாவா இருக்கும். ஒரு ஸ்லோகத்துல ஞானதேவரே சொல்லியிருப்பாரு, மனமும் புத்தியும் நேர்கோட்டில் இருப்பதே இந்த யோகத்தின் சாரம் என்றார். மனசும் புத்தி நேர்கோட்டில் இருந்துட்டாலே நீ திட்டத்திட்ட யோகத்தை அடைந்து விட்டாய் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு. இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னா, மாறி இருக்கும். புத்தி சரி என்பதை மனம் கஷ்டமாகும், புத்தி தவறு என்பதை மனம் இன்பமாகவும் அனுபவிக்கிற மாதிரி பழக்கி வச்சிருக்கும். அப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப தன்னுடைய கோர் லாக் என்ன, தனக்கு என்ன ப்ராப்ளம், எது நான் அந்த ஞானத்தை அடைந்து பேரானந்தத்தை தடுப்பதற்கு எது அப்படின்னு புரிந்துவிட்டால், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்ப அந்த அம்மா ஃபுல் டே ஃப்ரீயா இருக்காங்க. சிலருக்கு வேலைக்கு போகலாம், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கலாம். அந்த ஃப்ரீ டயத்துல ஷெட்யூல் போடணும். காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், எந்த மாதிரி யோகா பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் புலன் தான் எனக்கு பிரச்சனை, மனம் கூட நேரம் இருக்கு, புலன் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னா, அவங்க யோகாசனாக்கு நிறைய டைம் கொடுக்கணும். எல்லா ஆசனத்தையும் பண்ணணும். இல்ல புலன்கள் கூட பிரச்சனை இல்லை, எனக்கு மனம் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு யோகத்துல பார்த்தோம்னா, பந்தாசுக்கு பிரச்சனை முக்கியத்துவம். மூலப்பந்தா, ஒட்டியான பந்தா, ஜலந்தர பந்தான்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஞானதேவரே. அது யோகத்துல இருக்கு. அது யோகா மாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முக்கியத்துவம். அதை டைம் ஜாஸ்தி பண்ணணும். யோகாசனா சிம்பிளா பண்ணிட்டு இதுக்கு டைம் ஜாஸ்தி பண்ணணும். பிராணாயாமத்துக்கு டைம் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புலன்கள் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண, பிராணனை கண்ட்ரோல் பண்ணா செயற்புலன்கள் கண்ட்ரோல் ஆகும். வாய், கை, காலு ஏதோ துடுதுடுன்னு வந்துருது அப்படின்னா, அவங்க மெயினா பந்தாவும் பிராணாயாமமும் பண்ணணும். ஸோ மனசு பிராணாயாமம் பண்ணணும், செயற்புலன்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு. மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு பந்தா பண்ணணும். ஸோ இந்த பந்தங்களை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரணும். ரெகுலரா பண்ணணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணணும். ஸோ அந்த தொடர்ச்சியா ரெகுலரா அது பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா புத்தி சரி என்பதை மனம் சுகமாக அனுபவிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கோளாற மாத்தி இருக்கு பிராணம். சக்கரை எல்லாம் வேற மாதிரி இருக்கு, அதெல்லாம் திருப்பி விடணும். அப்ப அந்த பயிற்சி கொஞ்ச நேரம் இருக்கு. அடுத்து எனக்கான பயிற்சி, நான் பக்தியில இருக்கிறேன் அப்படின்னா, மனமுருகி ஆனா இன்பமாக அந்த என்ன கூட அந்த லாக்கை எடுப்பதற்கு வேண்டியதான ஒரு பாடலை உருகி அவன்கிட்ட பாடுற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு பாடலாம். இல்ல அதற்குண்டான ஃபீல் எந்த மாதிரி நான் ஃபீலை கொண்டு நான் தியானம் பண்ணா அந்த ஃபீல் எனக்கு கிடைக்குமோ அந்த ஃபீலை பண்ணி தியானம் பண்ணலாம். ஏன்னா மனசை நான் மாத்தி ஆகணும். ஸோ அப்படி அதற்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறோம். அப்ப நம்ம சில நேரங்களில் இந்த சத்சங்க அட்டன் பண்றோம். அந்த சத்சங்க அட்டன் பண்ணும்போது எனக்கான கொள்கையில நோக்கி போயிட்டு இருக்கணும். எதை சொன்னாலும் நமக்கான கொள்கையில வரணும். ஒருத்தர் சொல்றாங்க,
நீ வந்து கமிட்டடா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்ப நமக்கு வந்து அன்கமிட்டடா இருக்கணும் அப்படிங்கிறது கொள்கைன்னா, ஆமா கண்டிப்பா வந்து அன்கமிட்டடா இருக்கணும்னு கமிட்டடா இருக்கணும்னு சொல்றாரு. கமிட்டடா இருந்தா தானே சாதிக்க முடியும்னு அவர் சொல்லிட்டாரு. நாம கரெக்ட். அப்ப நம்ம கொள்கை என்ன? அன்கமிட்டடா இருக்கணும். அப்ப அதுல கமிட்டடா இருக்கணும். அன்கமிட்டடா இருக்கிறதுல கமிட்டடா இருக்கு. தவறி கூட கமிட்மெண்ட் போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கணும். அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றதாக எடுத்துட்டு போனோம்னா குழம்பாது. நான் எல்லாம் கேட்கிறேன்னா அங்கேயும் கேட்கிறேன். இங்க எனக்கான கொள்கை என்னன்னு நான் பார்த்து வரலையா பார்த்தாச்சு. என் பாதை இதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி போனாலும் இதுதான் அங்க கண்ணுக்கு தெரியணும். வேற தெரியக்கூடாது அப்படிங்கும்போது குழப்பம் இல்ல. சோ அந்த குழப்பம் இல்லாமல் போகும்போது அதற்கு நான் எந்த நேரத்தை தருகிறேன்? இப்ப இந்த ஆன்மீக பயிற்சின்னு முழு நேரம் நம்ம பண்றோம் அப்படின்னா, அது எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இயல்பு வேற வேற இருக்கும். தனக்கான யூனிக்ன்னு வேற இருக்கும். அப்ப அத பிரிக்கணும். அப்ப வந்து சிலர் வந்து பிளேயரா இருப்பாங்க. நல்ல விளையாட்டு பிளேயரா இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணலாம்? ஒரு காலையில 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் கேம்ஸ் விளையாடணும். அந்த கேம்ஸ் விளையாட்டுல 2 நடக்குது. ஒண்ணு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்குது. அதுலயும் வந்து தனக்கான பக்தினா சரண்டர்ல கேம் விளையாடணும். கர்மயோகம்னா ஃப்ரெண்ட்லி மேட்சாக அந்த கேம் விளையாடணும். இல்ல ஞான யோகம்னா இது அனைத்தும் மாயை என்று நினைத்து அந்த கேம விளையாடணும். சோ அந்த கேமு தனக்கான கொள்கையில கொண்டு போய் கேமை புரிந்து கொண்டு சரண்டர்லன்னா ஞானத்துவ பக்தி. சோ அந்த ஞானத்துவ பக்தியில கேம விளையாடும். சோ அந்த கேம வந்து அது 1 மணி நேரம், 1 மணி நேரம். ஆனா நம்ம வந்து ஒரே மாதிரி நான் கிளாஸே கேட்கணும். எந்நேரம் தியானம் பண்ணணும். எந்நேரம் யோகாசனம் பண்ணணும். எந்நேரம் இதுவே பண்ணணும். அப்படின்னோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா யூனிக்குக்கும் அது வராது. இப்போ யூனிக் ஒவ்வொருத்தருக்கு வேறையாக இருக்கும். சோ அப்போ வந்து அவர்களுக்கு மாற்றம் தேவைப்படும். அந்த மாற்றத்தை கொடுத்துட்டு வரணும். அப்படிங்கிற மாதிரி கேம்ஸ் விளையாடலாம். இல்ல வந்து பாட்டு பாடலாம். இல்ல டான்ஸ் ஆடலாம். இல்ல சில சீரியல்கள், சில இந்த அ சில படங்கள் இதற்கு அதாவது அதை ஊக்குவிக்கணும். என் கொள்கைக்கு ஊக்குவிக்கின்ற மாதிரி படங்கள வந்து இந்த நேரத்துல நான் பார்க்கலாம். அந்த மாரி பாடல்களை கேட்பதாக எல்லாம் ஷெட்யூல்ல இருக்கணும் டைம் படி. ஷெட்யூலே இல்லாம போச்சுன்னா எல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். அப்புறம் டயட்ன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப எந்த மாரி டயட் வந்து என் மனசு எப்படி இருக்கிறத பொறுத்து டயட்டும் மாறும். சோ அப்ப வந்து நம்ம நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல அக்கார்டிங் டூ ஆயுர்வேதா வாதா, பித்தா, கஃபா அது வந்து மனசுல வேற இன்டியூஸ் பண்ணும். சோ அதுக்கு உண்டான டயட்ட நான் ப்ராப்பரா பிரிப்பேர் பண்றேன்னா, அதை எளிமையாக பிரிப்பேர் பண்றதுக்கு எந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அதுல நான் வந்து எத நான் சாப்பிடணும், எத சாப்பிட அதுக்கு என்ன ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன். அதை எந்த நேரத்துல நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப மெயினு. அதுக்கப்புறம் இங்கேயே இருக்கணும் ஏன் கோயிலுக்கு போலாம்ல. சோ ஒரு இடத்துல போகலாம்ல. ஒரே இடத்துல ஏன் இருக்கணும்? இந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு அதையும் ஷெட்யூல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் சிலருக்கு ஒருத்தரா இருந்து பண்ணா ரொம்ப கஷ்டம். கூட்டமா இருந்தா கஷ்டம் அப்படின்னா, ஒண்ணு இவங்க போய் கூட்டத்துல ஜாயின் பண்ணிக்கணும். இல்லைன்னா இவங்க இடத்துல வந்து கூட்டத்த ஜாயின் பண்ணிக்கணும். சோ அப்படி கூட்டமாக தன் இயல்புக்கு ஏற்ற தனக்கு எது பிடித்தது, இயல்புக்கு ஏற்றது. அதான் நான் சொன்னேன். விருப்பமானது அடிக்ஷன சொல்லல. தன் இயல்புக்கு ஏற்றது, தன்னை மேம்படுத்தக்கூடிய, அதே சமயம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எல்லாமே பண்ணலாம். சோ டோட்டலா அந்த நேரத்த சூப்பரா ஒதுக்கி நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, கிளியரா எனக்கு வந்து அந்த டைவர்ஷனும் கிடைக்குது, ஊக்கமும் கிடைக்குது, எனர்ஜியும் கிடைக்குது, என் கொள்கையில நான் முன்னேறிட்டு இருக்கேன்னு தெளிவும் கிடைக்குது. எனக்கு ஏற்றார் மாதிரி நான் கூட்டத்துல இருந்தும் பண்றேன், இல்ல நான் தனியாவும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, நம்ம வந்து இந்த குழப்பமே இருக்காது. எந்திரிக்கிறோம், பண்றோம்ன்ட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். இதுல குழப்பம் வரும்போது சரண்டர் ஆயிடலாம் குருட்ட. நான் என்ன பண்றது எனக்கு தெரியல. அப்படின்ட்டு அந்த அவர் இருக்காருன்னு ஒரு ஃபீலே நமக்கு சூப்பரா போயிடும். அவர் இருக்கார்ல பிரச்சனை வந்தா அவர்ட்ட கேட்டுக்கிறோம். சொல்றத பண்ணிட்டு போப்போறோம். அப்படின்ட்டு சரண்டர்ல போயிட்டோம்னா, பிரச்சனையே இல்ல. இல்ல அவர் சொல்லுவாரு நமக்கு புரியும். அப்படிங்கிறதுலயும் நீங்க போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஷெட்யூலு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடித்த விளையாட்டு மாதிரி, அது எப்படி நீங்க பண்றீங்க? இல்ல ஒரு வாக்கிங் போறீங்களா? ஸோ எல்லாம் இருக்கணும். ஸோ கலந்து டூர் போறது, அட்மாஸ்பியரை மாத்தி இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அதே மாதிரி கேம்ஸ் வைக்கிறது. அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளயே மைண்ட் அதாவது மனச வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு கேம்ஸ். சோ இல்ல ஏதோ ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி. ஆனா அந்த சத்சங்க அன்பரோடு இருக்கும்போதே அது ஒரு வைப்ரேஷன் வந்து நமக்கு சொல்லும். சோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் இல்ல எனக்கு வந்து சேவை பண்றதுக்கு சிலருக்கு பிடிக்குதுன்னா, சும்மா தானே நம்ம இருக்கிறோம். சோ ஒரு என்னால முடிஞ்சது ஒரு 2 பேருக்கு, இல்ல ஒரு 4 புளியோதரை, இல்ல ஒரு 5 லெமன் சாதம் பண்ணி
ஒரு 4 பேருக்கு விசிட்டிங் புக் பண்ணலாம். இல்ல என்னால வந்து இந்த டீ குடுக்க முடியும். இல்ல மூலிகை டீ குடுக்க முடியும்னா, அத ஒண்ணு பண்ணி ஒரு 10 பேருக்கு டீய குடுக்க முடியுமா? ஏதோ ஒண்ணு என்னால் முடிந்த ஒன்று. அப்ப இல்ல, இல்ல, இல்ல நான் இன்னைக்கு நம்ம வந்து மரம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மரம் வச்சுட்டு வரலாம். ஏதோ ஒண்ணு தனக்கான பிடித்தத, தனக்கு இயல்பாக வருவத சூப்பரா அத ஷெட்யூல்ல கொண்டு வந்து போட்டுட்டே வந்துட்டோம்னா, நமக்கு பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லாம ஷெட்யூலும் இல்லாம, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு கன்ஃப்யூஸ் ஆயிக்கிட்டு, நாம அதாவது அவனுக்கு விளையாட்டுல விருப்பம் இருக்கும், விளையாட மாட்டான். பாட்டுல விருப்பம் இருக்கும், பாட மாட்டான். டான்ஸ் ஆடுறதுல விருப்பம் இருக்கும், டான்ஸ் ஆட மாட்டான். படம் பார்க்கறதுல விருப்பம் இருக்கும், அது பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு தப்பு தப்பா புரிஞ்சுட்டு, ஷெட்யூல்ல எல்லாமே வந்துரும். ஆனா அந்த கொள்கையில தான் எல்லாமே இருக்கணும். அப்ப தெளிவா வந்து தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய தெரிய வண்டி சூப்பரா போயிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். கடைசியா மீண்டும் ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு ஒ குரு ஒண்ணு சொல்றாரு, எனக்கு ஒண்ணு படுது. 2மே 100% எனக்கு சரியா தான் வரும் என்று படுகிறது. அவர் சொல்றதெல்லாம் 90 ஃபாலோ பண்றேன். ஒரு 10% எனக்கானது இது சரின்னு படும்போதும், அந்த இடத்திலும் அவரு வந்து எதிரா சொல்லும்போது, எனக்கு வந்து ஒரு வெக்ஸ் ஆயிடுது. இந்த 1 மணி நேரம் கூட எனக்கு வந்து எடுக்கக்கூடாதா? அப்படிங்கிற மாதிரி. சரி இந்த 2 விஷயம். அது எடுக்குதுன்னா, ப்ராப்பரா அந்த 1 மணி நேரத்த நான் யூஸ் பண்றது சரியாக தான் இருக்கும். அதுல எந்த விதம் அதுவும் என்னை மேம்படுத்துவதற்காக, என்னை பேரானந்தத்தை அழைத்து செல்வதற்காக, என்னை குழியில் தள்ளாதவாறு தான் அது இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி புரிய வைக்கலாம். இல்ல புரியல்லாம் வைக்க முடியாது, சொல்ல முடியாதுன்னா, பெட்டரு 2 வகையான தீர்வு நம்மகிட்ட இருக்குது. ஒன்று முழுசா புரிந்து, தெளிந்து அதை நடைமுறைப்படுத்துவது. இன்னொன்னு வந்து பட்டு தெளிவது. இன்னும் தெரிய வேண்டாம். போய் உள்ள போ, டங்குன்னு அடி வாங்குவோம். அப்ப ஈஸியா புரிஞ்சிரும். ஏ டூ இசட் எல்லாமே புரியும். குழந்தை வந்து தீயில கை வைக்க போகுது. தாய் வேண்டாம், வேண்டாம், வேண்டாங்குது. ஆனா புரியல குழந்தைக்கு. தீயில கைய வச்ச பிறகு 100% புரிஞ்சிடும். ஏன் தாய் வேண்டான்னு சொன்னது அப்படின்னு. இல்ல அப்படி தீயில கை வச்சு சுகமா இருந்துச்சுன்னா வெள்ளம் கொட்டும். நமக்கு பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி நாம் நினைத்ததை அந்த 1 மணி நேரத்துல என்ஜாய் பண்ணுவோம். இதுல என்ன இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம தான் அது 100 தான் நம்ம மனசு சொல்லுது. அப்படின்னு அத வந்து செயல்படுத்தி பார்க்கும் முறை. சக்தி பார்த்து சிவன் சிவன்னா கான்ஷியஸ் வழியா அறிந்து, திரிந்து, புரிந்து போறது. இல்ல நான் செயல்பட்டு பட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு போறது. 2ம் தப்பே இல்ல. எந்த தப்பும் இல்ல. அதனால பட்டு தெளிந்து முறையை எடுத்துக்கலாம். தப்பா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம போகும்போது ஒரு ஸ்டேஜ்ல நமக்கே புரிஞ்சிரும். இல்ல நம்ம போறது கரெக்ட் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைனும் பண்ணிக்கலாம். இல்லன்னா, ஓஹோ! இதுக்கு தான் அவங்க சொன்னாங்களா? இது தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல குழப்பமா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இங்க ஒரு கால், அங்க ஒரு கால் வைக்கிறது தான் வந்து பிரச்சனையே. எதுலயாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா நின்னோம்னா, அதுல ஒண்ணு சரண்டர்ல ஸ்ட்ராங்கா நின்னோம்னா ரிலாக்ஸ் ஆயிடலாம். இல்ல முடியல நான் நினைக்கிறது தான் கரெக்ட்ன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, அதுல ஸ்ட்ராங்கா நின்னு, சரியா இருந்தா ஓகே. சரியில்லன்னா அடி பண்ணும்போது கிளியரா வந்துரலாம். அதுக்கப்புறம் குழப்பமே இருக்காது. வெரி கிளியர். குழப்பம் இல்லாம முடிவெடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். ஓகே. தேங்க்யூண்ணா. புவனா